ஹலோ ஆல், வெல்கம் டு எஸ்டி வாய்ஸ் ஓவர். இன்றைக்கி ஒரு நியூ ட்ராமா பார்க்கலாம், ஓகேவா? ட்ராமா பேர் வந்து ஃபேமிலி பை சாய்ஸ். 2024 ரிலீஸ் ஆனது தான். இப்போ ஆன்கோயிங் ட்ராமா தான் போயிட்டுருக்கு, ஓகேவா? சரி, வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். எடுத்ததுமே வந்து நம்ம ஜூன்ற ஒரு குட்டி பொண்ணை தான் காட்டுறாங்க. ஒரு 7 இயர்ஸ் ஓல்டு ஒரு குட்டி பொண்ணு, ஓகேவா? 2003 அந்த டைம் ஃப்ரேமில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ வந்து எல்லா குழந்தைங்களும் வந்து வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க டீச்சர் வந்து டீச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு வேர்ட் கேம் விளாடுறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட் வந்து இதை சொல்லணுன்ற மாதிரி. அப்போ வந்து எல்லோரும் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஜுவான் மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஹிரோபி அப்படின்றாங்க. ஹிரோபின்றது வந்து ஒரு விடோ இல்லைனா வந்து சிங்கிளாக இருக்க மென் உமன் அவங்க மென்ஷன் பண்ணுற ஒரு நேம் போல இருக்குது. சொல்லிட்டு வந்து அவங்க பாட்டுக்கு இருக்காங்க. டீச்சர்ஸ் ஷாக் ஆயிடுறாங்க, இவளுக்கு யாரும் அந்த வார்த்தையை சொல்லி கொடுத்ததுன்ற மாதிரி. மிச்ச குழந்தைங்களும் அப்படின்னா என்ன அர்த்தம் மேம் அப்படின்னு சொல்லி டீச்சர்கிட்ட கேட்கும்போது அவங்களும் அப்படின்னா வந்து அப்படின்றாங்க. உடனே அந்த குழந்தை ஜுவானே எழுந்துச்சு, அப்படின்னா வந்து அவங்க இருக்கிறதுலேயே ரொம்ப பெஸ்ட்டுன்னு அர்த்தம், அவங்களால வந்து உங்களுக்கு அப்பா கூட கொடுக்க முடியும், அந்தளவுக்கு அவங்க ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த குழந்தைங்களாம் அப்படியே சிரிச்சுட்டு பேசிகிட்டு இருக்கோங்க. நம்ம டீச்சருக்கு ஒன்றுமே புரியாது. அப்புறம் நம்ம டீச்சர் வந்து நம்ம ஜோனை வந்து அவங்க வீட்டில் கொண்டு விடுவாங்க. அவங்க அப்பா மட்டும் தான் தனியாக அந்த குழந்தைய பார்த்துக்கிறாங்க போல். அந்த குழந்தைக்கு அம்மா இல்லை, ஓகேவா? ஸோ வந்து அவங்க அப்பா வந்து குழந்தை வந்து ஓடி வந்து கெட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா ஒரு ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணுறாரு. அந்த நேரம் பார்த்து அங்கே வேனில் இருக்க மிச்ச குழந்தைங்களாம், ஓ நீங்கள் தான் ஹிரோபியா அங்கிள் அப்படி சொல்லி கத்திட்டு இருக்கும்போது இவருக்கும் ஒன்றும் புரியாது. என்னடா இது, யார் சொன்னும் போது ஜுவான் தான் சொன்னா அங்கிள் அப்படின்னும் போது, ஜுவான் உனக்கு யாருமா சொன்னான்னு கேட்குறப்போ அந்த அங்கே ஒரு லேடி உட்காந்துருப்பாங்க, ஒரு வயசான லேடி, ஓகேவா? சும்மா நெய்பர்ஹுட்டில் இருப்பாங்களா அந்த லேடி. இந்த லேடி தான் சொன்னாங்க. அப்போ அவங்க பொய் சொன்னாங்களா அப்பா அப்படின்னு அந்த குழந்தை ஆக்கியோட்டாக கேட்கும். இல்லைம்மா அது பொய்யும் இல்லை உண்மையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியை பார்த்து மறைக்கும்போது நான் இல்லைப்பான்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க அந்த லேடி. அப்புறம் வந்து அவங்க அப்பா அந்த குழந்தைய கூப்பிட்டுட்டு ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த குழந்தை கேட்குது, அப்பா எனக்கு நூடுல்ஸ் செஞ்சு தாங்கன்னா இவரும் செஞ்சு தரேன்னு சொல்லும்போது, அப்பா எனக்கு ஒப்பா வேணும், எப்போ ஒப்பா ரெடி பண்ணி தருவீங்க அப்படின்னு அந்த குழந்தை க்யூட்டாக கேட்கும். அப்போ வந்து ஒப்பா ஒன்றும் வானத்துலேருந்து வர மாட்டாங்கம்மா அப்படின்னும் போது, சரி ஓகே இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய யோசிச்சுட்டு, பேசாமல் நீங்கள் பிளைண்ட் டேட் போங்க, பிளைண்ட் டேட் போனீங்கன்னா ஒப்பா வருவாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. யார் சொன்னா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குறப்போ, இல்லை அந்த நெய்பர் ஆண்டி தான் சொன்னாங்க, உண்மை தானே அப்பா அப்படின்னு கேட்குறப்போ இவரால் எதுவும் பதில் சொல்ல முடியாது, அப்படி முடிச்சுட்டு இருப்பார். அந்த நேரம் பார்த்து ஒரு வண்டி வேகமாக போகும். இவங்க ஆல்ரெடி இருக்காங்கல்ல அந்த வீட்டுக்கு மேலே வரவங்க தான் போல இருக்குது. அந்த வீட்டுக்கு மேலே குடியேற வரவங்க தான் இப்படி போகிறாங்க போல இருக்குது. உடனே வந்து இவர் சொல்கிறாரு இந்த மாதிரி ஜுவான் கிட்ட, ஓ நம்ம நெய்பர் தான் போல இருக்குது, புதுசாக வந்திருக்காங்க, வா போய் பார்க்கலான்னு சொல்கிறப்போ ஜாலி அப்படியே அந்த குழந்தை போகிறப்போ அவங்க அப்பா சொல்லிட்டே போகிறாங்க, ஒரு வேளை உனக்கு உங்கள் அப்பா கூட கிடைக்கலாம் அந்த நெய்பரில் அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தா ஒரு பையன் இருக்கான், குட்டி பையன். இந்த குழந்தைக்கு ஒரு 7 இயர்ஸாக அவனும் அந்த ஏஜில் தான் இருப்பான். அந்த பையனை பார்த்த உடனே நம்ம ஜுவான் ஓடி போயிட்டு ஒப்பா 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 ஒப்பான்னு கையை பிடிச்சி சந்தோஷத்தில் கத்திகிட்டே இருக்கான். ஆனால் அந்த பையன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு போன மாதிரி ரொம்ப சோகமாக இருக்கான். எதுவுமே ரிப்ளை பண்ணாமல் அமைதியாக டல்லாக இருக்கான். அந்த ஃபேமிலியும் ஒரு வியர்டாக தான் இருக்குது. அவங்க அந்த ஃபேமிலியில் அப்பாவாக இருக்காருல அவரும் ஒரு வியர்டாக இருக்கார், சோகமாக இருக்க மாதிரி. அவங்க அம்மா வந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்காங்க லிட்ரலாக. உடனே வந்து நம்ம இப்போ நெய்பராக வராங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட அப்பா இருக்காங்க, ஜுவானோட அப்பாவும் போய் பேசுகிறாரு. இந்த மாதிரி வந்து, ஓ நீங்கள் தான் எங்களுக்கு நெய்பர்ஹுட்டா, நீங்கள் 3rd ஃப்ளோரா, நாங்கள் 2nd ஃப்ளோரில் இருக்கோம், ஹலோ டைம் கிடச்சி எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிடுங்கன்ற மாதிரி இவங்க கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் பேசுகிறாரு. அப்போ வந்து அந்த ஃபேமிலியில் வந்து ஹெட்டாக இருக்கார்ல, அப்பாவாக இருக்கார்ல, அவரும் ஸ்வீட்டாக தான் பேசியிருக்காரு. ஆனால் இந்த உமன் இருக்காருங்க அந்த லேடி, அவங்க வந்து ஒரு மாதிரி உருன்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஜுவானை சமாதானப்படுத்துறதுக்காக நம்ம ஜுவானோட அப்பா சொல்கிறாங்க, பத்தியா நம்ம வந்து 2nd ஃப்ளோரில் இருக்கோம், ஃபேமிலி ஆஃப் 2, இவங்க 3rd ஃப்ளோரில் இருக்காங்க, அதனால ஃபேமிலி ஆஃப் 3, நீங்கள் ஃபேமிலி ஆஃப் 3 தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள்கிட்ட கேட்கும்போது அவரும் ஆமான்றாரு. உடனே அந்த லேடியில் ஓடி வேகமாக வந்துட்டு, ஃபேமிலி ஆஃப் 3 எதுக்கு ஃபேமிலி ஆஃப் 3ன்னு சொல்லி எங்களை பார்த்து சிரிக்கிறீங்க, ஃபேமிலி ஆஃப் 3ல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஜுவானோட அப்பாட்ட ஒரு மாதிரி ரூடாக பேசிட்டு அவங்க பாட்டுக்கு மேலே போவாங்க. இவருக்கு ஒன்றுமே புரியாது, ஆனால் கொஞ்சம் இவர் ரொம்ப சாஃப்டான மனுஷனா, அதனால் அவர் பாட்டுக்கு அமைதியாக நின்றுட்டு இருப்பார். அப்புறம் இந்த புதுசாக அந்த ஃபேமிலியும் மேலே 3rd ஃப்ளோர் போயிட்டு சாப்பிட ஆரம்பிப்பாங்க. சாப்பிட ஆரம்பிக்கும் போது அந்த லேடி கத்த ஆரம்பிச்சாங்க, ஓ ஃபேமிலி ஆஃப் 3ன்னு அவர் சொல்கிறாரு, ஆமாம் நீங்கள் வேறு சொல்கிறீங்க, உங்களுக்கு ஃபேமிலி ஆஃப் 3 தான் ரொம்ப பிடிச்சிருக்கு போலையே, நம்ம பொண்ணு செத்து போனதை பற்றி உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை போல இருக்கே அப்படின்னு அவங்க பாட்டுக்கு பாத்திரத்தெலாம் உடச்சி போட்டு கத்தினே இருப்பாங்க. அப்போ வந்து அந்த 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 ஆள் சொல்லுவார், இந்த மாதிரி நீ இதெல்லாம் மறக்கணும்னு சொல்லி தான் உன்னை புதுசாக ஒரு இடத்துக்கு கூட்டு போகணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் நம்ம வீடு மாறி மாறி வந்துட்டு இருக்கோம், ஆனால் நீ இன்னும் திரும்பி அதே சொல்லிட்டு இருந்தா எப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை இருக்கான் அந்த பையன், அவன் பாவம் போல் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான், அவனுக்கு சாப்பிட கூட முடியல, ரொம்ப பயந்து போயிருக்கான். அப்போ இங்கே இருக்க சுற்றி இருக்க நெய்பர்ஸ்லாம் வந்து போலீஸ் கால் பண்ணிட்டாங்க, சவுண்டாக இருக்குது வந்து பாருங்க சொல்லிட்டு. அப்போ 2 போலீஸ் வந்து செக் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. கதவை தட்டினா இந்த ஃபேமிலியில் இருக்கார்ல அந்த மென், அவர் வந்து ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஹெட்டாக இருக்கார் போல். தட்டினோடனே, ஓ சீஃப் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் சொல்லிட்டு, ஆமாப்பா ஒரு சின்ன ஃபேமிலி இஷ்யூ தான், நான் காலையில் வந்து என்னென்ன உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கீழே போகிறீங்களான்னு சொல்லிட்டு அவர் அமுச்சு விட்றாரு. அப்புறம் இந்த 2 போலீஸும் கீழே போனால் சுற்றி இருக்க நெய்பர்ஸ்லாம் நின்றுட்டு இருப்பாங்க. நம்ம ஜுவானோட அப்பா ஜுவானோ இருப்பாங்க, ஓகேவா? அப்போ வந்து அந்த போலீஸ் கிட்ட கேட்பாங்க, என்னாச்சு நீங்கள் அவங்களை கூட்டு போலையா, அவங்க எவ்வளோ சத்தம் போட்டுருக்காங்க பார்த்தீங்களா அப்படின்னு நெய்பர்ஸ்லாம் கேட்கும்போது, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னும் போது அப்போ அவங்களுக்குள்ள வந்து ரூமர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு, இவங்க வந்து அந்த ஃபேமிலி ஆண்டி, அந்த ஃபேமிலியில் தான் ஒரு குழந்தை இப்போ திடீர்னு இறந்து போச்சு, ஒரு குட்டி பொண்ணு, அந்த ஃபேமிலியில் உள்ள
உள்ளவங்க தான், அதான் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சரி என்ன பண்ண, சரி அவங்கவுங்க வேலையை போய் பார்க்கலாம். ஆக்சுவலி அந்த குட்டி குழந்தை இறந்தப்போ வந்து இந்த பையன் இருக்கால, குட்டி பையன், அவனும் வந்து கூட தான் இருந்தானா. அவன் சிஸ்டர் இறக்கும்போது அவனும் கூட இருந்திருக்கான். அந்த மோசமான விஷயம் நடக்கும்போது எப்படி தான் அவங்களால கஷ்டப்படாமல் இருக்க முடியும், அதனால தான் இப்படி நடந்துக்கிறாங்க போலன்ட்டு ஆளாளுக்கு போயிடுவாங்க. இப்போ தான் ஜோனோட அப்பாவுக்கு புரியுது, ஒரு வேளை அதான் அவங்க இப்படி இருக்காங்க போல, அந்த குழந்தை ரொம்ப கஷ்டப்படுவாங்கல்ல. அதே மாதிரி அந்த குட்டி பொண்ணு இறந்து போனதுக்கு வந்து அந்த அம்மாக்காரி இருக்கால, அவள் வந்து எப்போ பார்த்தாலும் அந்த குட்டி பையனை தான் ப்ளேம் பண்ணிட்டு இருக்கா போல. ஒரு நாள் தான் உன் சிஸ்டர் இறந்து போனா, நீ தானே கூட இருந்த, அவளை நீ கொன்னுட்டேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும்னு பேசிட்டு போறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இவரும் ஐயோ பாவம்லாம் அந்த குழந்தைன்ற மாதிரி இவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அப்போ ஜோன் வந்து முதுகில் தூங்காமல் தான் வந்துட்டு இருப்பாள். அப்போ ஜோனோட அப்பா சொல்லுவாங்க, இதுக்கப்புறம் அந்த உன்னோட நெய்பர் ஒப்பா இருக்கார்ல, அவரை நீ பார்த்தனா அவர்கிட்ட வந்து அவங்க எங்கே ஸ்லீப்பிங் பற்றி பேசக்கூடாது என்னம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வரும்போது, ஏன்ப்பா பேசக்கூடாது அப்படின்னு கேட்குறப்போ அவர் சொல்கிற, இல்லை உங்ககிட்ட உங்கள் அம்மா பற்றி பேசினா உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், உங்கள் அம்மா இதுக்கப்புறம் வரமாட்டாங்கன்னு உனக்கே தெரியும், அதனால உனக்கு பெயினாக இருக்குல்ல, அந்த மாதிரி அவருக்கும் எங்கள் சிப்ளிங் பற்றி பேசினா கஷ்டமாக இருக்கும், நீ பேசக்கூடாதுன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போயிட்டுருக்காரு. அப்போ வந்து அந்த மேலே இருக்க பையன் பேர் வந்து சன்ஹா, ஓகேவா. அந்த பையன் வந்து உள்ள சண்டை நடந்ததும் சோகமாக படிக்கட்டில் வந்து வந்துட்டு இருக்கான். அப்போ நம்ம ஜோனோட அப்பா பார்த்துட்டு, இவன் இப்படி சோகமாக உட்காந்துருக்கான் குட்டி பையன், சரிப்பா எங்கள் வீட்டில் வந்து நீ வேணா கொஞ்ச நாள் டிவி பார்க்குறேன் அப்படின்னு கூப்பிடுவோம். இல்லை இல்லைங்க நானே எங்கள் வீட்டுக்கு தான் போகிறேன்னு சொல்லிட்டு அந்த பையன் எதுவுமே பேச்சு கொடுக்காம மேலேயே போயிடுவான். மேலே போனால் எல்லாமே உடஞ்சு கிடக்கும். அவங்க அப்பா தான் அந்த பொருள்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருப்பார். ஓகே, சன்ஹாவோட அப்பா தான் அந்த பொருள் க்ளீன் பண்ணிட்டு இருப்பார். உடனே நம்ம சன்ஹா வந்து கேட்பான், அம்மா கோவமாக இருக்காங்களா அப்பான்னு கேட்கப்போ, இல்லைப்பா அவள் கோவமா இல்லை, சில நேரம் வந்து மனுஷங்க ரொம்ப சோகமாக இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாதுன்னு கோவப்படுவாங்க, அந்த மாதிரி தான் அவங்க அம்மா இப்படி இருக்காங்களே தவிர அவங்க கோவமா இல்லை, சரியா கொஞ்ச நாள் சரியாயிடும்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ அந்த குட்டி பையன் சன்ஹாவும் க்யூட்டாக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான் அதெல்லாம் எடுத்து வைக்க. இப்போ நம்ம ஜோனோட அப்பா வந்து ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காக அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரா. அங்கே வந்து அந்த நெய்பர்ஹுட் ஆண்டி சொன்னால அந்த ஆண்டிகிட்ட பேசுவாங்க. அப்போ அந்த ஆண்டிகிட்ட கேட்பாங்க, எதுக்கு ஆண்டி நீங்கள் பழசெல்லாம் கொண்டு வரீங்க, நான் குழந்தைகிட்ட எதுக்கு நான் ஒரு விடோன்ற மாதிரி சொல்லி கொடுத்தீங்கன்னும் போது, இல்லை இல்லை அப்படிலாம் சொல்லி குழந்தைங்களுக்கு தெரிஞ்சு தான் குழந்தைங்க வளரணும், அப்போ தான் ஒழுங்காக வளருங்க அப்படின்ற மாதிரி அந்த ஆண்டி சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ புதுசாக வந்திருக்க நெய்பர் வேறு ஆல்ரெடி ஹர்ட் ஆயிருக்காங்க போல இருக்கு, அவங்ககிட்ட அவங்க பாஸ்ட்டை கொண்டு வராதிங்கன்னு, அதனால அவனை கொண்டு வர மாட்டேன், அவனு அப்படி நிற்கிற பொம்பளை மாதிரி நிற்கிறேன்னு இவங்க கத்தின்னு இருப்பாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க, நீ 3 இயர்ஸாக விடவா இருக்க, இப்படியே இருக்க போகிற காலம் முழுக்க, தயவு பண்ணி ஒரு பிளைண்ட் டேட்க்கு போகணும்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் ஓல்டர் ஏரியா அந்த மாதிரி அவங்க அட்வைஸ் கொடுத்துட்டுருப்பாங்க. இப்போ நம்ம சன்ஹா பையன் வந்து ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து பார்த்தா டேபிள் ஃபுல்லாக ட்ரிங்காக இருக்கும். அவங்க அம்மா ரூம்க்கு ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்க அம்மா தூங்கிட்டு இருப்பாங்க. வெளியே ஃபுட் எதுவுமே இருக்காது. இது வந்து ரொட்டீனாக நடக்கிற விஷயம் தான் போல. அவன் எதுவுமே நடக்காத மாதிரி அவன் பாட்டுக்கு போயிட்டு ஃபுட் இல்லைன்னு உடனே இந்த கப் நூடுல்ஸ் மாதிரி இருக்கும்ல, பேக்கெட் நூடுல்ஸ், அது வந்து அவனே ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ வந்து அவனோட பாஸ்ட் வந்து நமக்கு காட்டுறாங்க, மெமரிஸ் மாதிரி. அந்த குட்டி பையனும் அவன் குட்டி பையன் சிஸ்டரும் ஒரு ரூமில் இருக்காங்க. அந்த சிஸ்டர் இருக்குல்ல, அந்த குட்டி பொண்ணு, அது எதுவும் மயக்கம் போட்டு கிடக்குது, இறந்து போயிடுச்சு போல இருக்குது. இந்த பையன் உட்காந்து பயங்கரமாக அழுதுட்டு வந்து எமர்ஜென்சிக்கு கால் பண்ணி வந்து இந்த மாதிரி அடல்ட் யாரோ இல்லை, நான் தான் தனியாக இருக்கேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுறான். அப்போ வந்து எமர்ஜென்சிலேருந்து வந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு போகிறாங்க. பார்த்தா அந்த குழந்தை இறந்து போயிடுச்சு. ஓகேவா, அந்த குட்டி பையன் அழுதுகிட்டே இருக்கான். இதெல்லாம் நமக்கு மெமரிஸ் மாதிரி காட்டுறாங்க. இப்போ நம்ம சன்ஹா வந்து வெளியே வந்து உட்காந்து சிப்ஸ் சாப்பிட்டுட்டு இருப்பானா. அப்போ வந்து நம்ம ஜோவான் இருக்கால கீழே இருக்கவ, அந்த குழந்தையும் ஓடி வந்து ஒப்பா அப்படின்னு ஓடி போய் வந்து, நீங்கள் இப்போ எங்கள் வீட்டில் டேஸ்டியான ஃபுட்லாம் இருக்கும், எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்றீங்களான்னு கூப்பிடுவோம். உடனே இல்லை எனக்கு பசிக்கல, நான் இப்போ தான் நூடுல்ஸ் கூட சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு சன்ஹா அவாய்ட் பண்ணிட்டு அவன் படுக்க வீட்டுக்கு போயிடுவான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போக மாட்டான், அங்கே தான் உட்காந்துருப்பான். அதுக்கப்புறம் வந்து அந்த குட்டி பொண்ணு ஜோவான் வந்து வீட்டுக்கு வந்து அவங்க அப்பாட்ட பேசுவோம், அவருக்கு பசிக்கவே இல்லையா அப்பா, அவர் சாப்பிட்டுட்டாரா நூடுல்ஸ் அப்படின்னும். இவங்களுக்கு ஒரு மாதிரி மனசே கேட்காது. இந்த நெய்பர்ஸ்லாம் சொன்னாங்களே இந்த மாதிரி வந்து அவங்க அம்மா வந்து அந்த குழந்தைய தான் ப்ளேம் பண்ணுறாங்களாம் அந்த சின்ன பொண்ணு இறந்து போனதுக்கு அப்படின்னு சொல்லும்போது, அதை யோசிச்சு பார்த்து, சரி ஓகேம்மா நான் உனக்கு வந்து மீட் பேன் கேக் செய்கிறேன், நீ உன் அப்பா கூட உட்காந்து சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் க்யூட்டாக மீட் பேன் கேக்லாம் செஞ்சு அந்த குழந்தைகிட்ட கொடுத்து அனுப்புவார். அந்த குழந்தை வந்து படிக்கட்டு போய் உட்காந்துட்டு, பார்த்தீங்களா அப்பா எவ்வளோ வாசனையாக இருக்குன்னு, செம வாசனையாக இருக்குல்ல, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படிலாம் சாப்பிட்டு காட்டி அவங்க மூக்கிட்டலாம் கொண்டு போய் நீட்டோம். ஆனால் சன்ஹா பார்த்துக்குன்னு அவன் படுக்கிறவும் போயிடுவான். இப்போ நமக்கு வந்து ஒரு லேடியும் ஒரு குட்டி குழந்தையும் காட்டுறாங்க. இவங்களும் பாவம் சிங்கிள் மதர் போல இருக்கு. அப்போ அவங்க வந்து இந்த ஊரில் வந்து இறங்கும்போது அந்த நெய்பர்ஹுட்டில் இருந்தாங்களோ ஒரு ஆண்டி, அவங்க வந்து வெல்கம் பண்ணி கூட்டு போகிறாங்க. வாமா வாமா நான் கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நம்ம ஜுவான் அப்பாவோட ரெஸ்டாரண்ட் முன்னாடி கூட்டு போய் நிற்கும் போது அவர் பாட்டுக்கு இவங்க வெளியே வந்தது தெரியாமல் ஒரு தண்ணி எடுத்து வெளியே ஊற்றுவாரா. அப்படியே அவங்க ட்ரெஸ் ஃபுல்லாக நனைஞ்சு போய்டும். அப்புறம் அவர் ஐயோ சாரின்னு உள்ள கூட்டு போய் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ஜுவானோட அப்பா, அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த ஒரு குட்டி பையன் பப்ளியாக இருக்கானே அந்த பையன், அந்த பையனோட அம்மா, இவங்க 4 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த நெய்பர்ஹுட் ஆண்டியும் இருக்காங்க. அப்போ ஜூஸ்லாம் குடிச்சிட்டு இருக்கும்போது ஜுவான் வந்து கேட்பா, இவங்க எதுக்கு இங்கே வந்திருக்காங்க, யார் இவங்க எனக்கு பிடிக்கல போக சொல்லுங்கன்னு போது அந்த ஆண்டி வந்து அப்பெல்லாம் பேசக்கூடாதுமா, நீ எப்போ பார்த்தாலும் ஒப்பா வேணும்னு கேட்குறல்ல, அதுக்கு தான் இவங்க வந்து உனக்கு அம்மா ஆயிட்டாங்கன்னா உனக்கு ஒப்பா கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. உடனே இல்லை எனக்கு ஒப்பா மட்டும் தான் வேணும், அம்மா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோன் குழந்தை முறைச்சிட்டே இருக்கும். செம்ம கடுப்பாக இருக்கும் தெரியுமா அந்த குழந்தை க்யூட்டா. அதுக்கப்புறம் அந்த நெய்பர்ஹுட் ஆண்டி சரி அவங்க 2 பேரும் தனியாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஜுவானையும் அந்த குட்டி பையனையும் வெளியே கூட்டு போய் உங்களுக்கு ஏதாவது வாங்கி தரேன்னு சொல்லி கூட்டு போயிட்டு இருப்பாங்க. கூட்டு போய் வாங்கி கொடுத்துட்டு வெளியே உட்கார வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போவாங்க. இதுங்க 2 சாப்பிட்டுட்டு பேசிட்டு இருக்குங்களா. அந்த குட்டி பையன் ஜுவான்ட்ட கேட்பான், உனக்கு எத்தனை வயசு ஆகுதுன்னா, எனக்கு 100 வயசு ஆகுது, உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கத்துவாங்களா. 100 வயசு ஆகுதா, நீ ரொம்ப ஃபன்னியாக இருக்குன்னு அந்த பையன் பேசிட்டு இருப்பான். சரி விடு, எனக்கு உங்கள் அம்மாவை பிடிக்கவே இல்லை, உங்கள் அம்மாவை கூப்பிட்டு கிளம்பி, இப்போ எங்கள் அப்பாவுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்க விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை பாட்டுக்கு போடும். அப்போ அந்த பையன் வந்து சொல்லலாம், அப்பெல்லாம் தனியாக போகக்கூடாது, நம்ம சின்ன குழந்தைங்க அப்படின்னு. ஆனால் ஜுவான் வந்து கேட்காம ரொம்ப நாட்டியாக வேகமாக ஓடி போயிட்டு இருப்பாங்களா. அந்த போகிற வழியில் வந்து சன்ஹா இருக்கான்ல மேல் வீட்டில் நெய்பர் ஒப்பா, அவன் வந்து போயிட்டு இருப்பானா. உடனே இந்த குழந்தைக்கு தான் சன்ஹாவை ரொம்ப பிடிக்குமே, ஒப்பான்னு கத்திட்டே போவோம்.
அப்புறம் நம்ம சன்ஹா, ஜுவான் அப்புறம் இப்போ வந்தானே பப்ளி ஒரு பையன் இந்த 3 பேரும் ஒண்ணா நடந்து போயிட்டுருப்பாங்க. அப்போ பின்னாடி வந்து சன்ஹா ஸ்கூல்ல உள்ள 2 பசங்க வந்துட்டுருப்பாங்களா, அந்த பசங்க வந்து நம்ம சன்ஹா பத்தி காசிப் பண்ணிட்டுருப்பாங்க. இந்த மாரி அம்மா, அப்பா இல்லாத பசங்க கூடலாம் பேசக்கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லிக் குடுத்தாங்கடா. அவன பாத்தியா? அவன் தங்கச்சிய கொன்ட்டானா? அவன் கூடலாம் பேசவே கூடாது. அவனா பார்க்க நார்மலா இருப்பான். ஆனா ரொம்ப மோசமான ஆளு, பேசக்கூடாதுன்னு எங்க அம்மா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு காசிப் பண்ணிட்டே வருவாங்களா. இதெல்லாம் வந்து நம்ம ஜுவான் காது கேட்டுரும். ஜுவான் உடனே திரும்பி பார்த்து இடுப்புல கை வச்சுட்டு செம்மையா முறைப்பாங்க. அப்போ நம்ம ஜுவான் வந்து கோவம் வந்து அந்த 2 பசங்களையும் செமையா போட்டு அடிச்சுருவா. ஆனா அந்த 2 பசங்களும் திருப்பி நம்ம ஜுவான் அடிச்ச உடனே இப்போ புதுசா வந்தான்ல பப்ளி, அந்த பையன் போயிட்டு ஜுவானுக்கு ஹெல்ப் பண்ண திருப்பி வந்து சன்ஹா போக மொத்தத்துல இந்த குழந்தைங்க எல்லாமே சேர்ந்து செமையா சண்டை போடும். அப்புறம் வந்து இந்த அடி வாங்கின பசங்களோட அம்மா வந்துருவாங்களா. வந்துட்டு வந்து என் பையனை எப்படி உங்க பொண்ணு அடிக்கலாம்? என்ன பொண்ணு வளர்த்து வச்சிருக்கீங்க? அவங்க கத்திட்டு இருப்பாங்க. உடனே நம்ம ஜுவானோட அப்பாவும் சாரின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் வந்து அந்த பப்ளியான பையனோட அம்மாவும் கூட தான் இருக்காங்க. ஓகேவா? சன்ஹா, அந்த பப்ளி பையன், ஜுவான், அதுக்கப்புறம் அந்த பப்ளி பையனோட அம்மா, அப்புறம் நம்ம ஜுவானோட அப்பா எல்லாரும் தான் இருக்காங்க. அப்புறம் அவங்க சாரி கேட்டுட்டு சரி ஜுவான் சாரி கேளுன்னு சொல்றப்ப நான் சாரி கேட்க மாட்டேன். அவன் தான் முதல்ல வந்து தப்பா பேசினான் சன்ஹா அப்பா பார்த்து. அவங்கள பார்த்து வந்து அவங்க சிஸ்டரை கொன்னுட்டான்னு சொல்லலாம். அப்புறம் என்னைய வந்து உனக்கு அம்மாவே இல்லை அப்படி சொல்லி தப்பா பேசினான். அவன் தான் தப்பா பேசினான்னு பயங்கரம் போல்டா கத்தி பேசுவான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. உடனே அந்த பையன் வந்து சொல்லுவான், இல்ல நான் அப்படி சொல்லல, கொஞ்சம் வேற மாதிரி சொன்னோடனே அவங்க அம்மா வேற மாதிரி சொன்னேன், ஏன்டா அப்படி சொன்னேன், நீ சாரி கேளுன்னும் போது நீங்க தானம்மா வீட்டில் எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தீங்கன்னு கேட்குறப்போ அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். ஒன்று சரி விடு சாரி கேள்ற நம்ம போலான்னும் போது சாரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த லேடியை வந்து சாரின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க.